Watch the DMA channel. Senior writer Dina Carr is teaching and coaching. வணக்கம். டிஎம்ஏ சேனல் சார்பா உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ரைட்டர் காசி தினகர். இடையில வேறு சில வேலைகள் இருந்ததுனால ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது எடுத்துக்கிட்டு இருந்தேன். வேற ஒரு டிஸ்கஷன் போனேன். அப்புறம் வேற சேனல்ல இன்டர்வியூ கூப்பிட்டதுனால உங்களை ரெகுலரா பார்க்க முடியல. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட எபிசோடு என்னன்னா, நீங்க தலைப்பை பார்த்த உடனே ரொம்ப பயந்துடாதீங்க. தலைப்புல என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, தகாத உறவு அப்படின்னு போட்டுட்டு முதல் எபிசோட்ல அம்மா மகன், அம்மா மகனை மணந்த வரலாறு அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல யூடிபஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஏதோ அந்த செக்ஸ் கதைகள் எழுதுவாங்க, தவறான காமம் அல்லது தகாத உறவுகள்னு கதைகள்லாம் நெட்ல படிச்சிருப்பீங்க. பழைய காலத்துல அந்த காலத்துல புஸ்தகங்கள்லாம் கூட ஆபாசமா எழுதப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல தமிழ்ல நிறைய அந்த மாதிரி புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஜெனரலா நம்ம அதை பார்த்த உடனே, இந்த வேர்டை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படுவாங்க, இது எதுவும் ஆபாசம் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் இல்லை. இப்ப நான் பார்த்தா ஒரு மனநல மருத்துவர்களுடைய இன்டர்வியூ பார்க்குறேன். அதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க நல்ல போல்டா பேசுறாங்க. இப்படி ஒரு ஒரு அம்மா சொல்றாங்க, இப்படி அம்மாவுக்கும் மகனுக்கும் இருந்த உறவு எங்களுக்கு தெரியும், நாங்க தான் அதுக்கு இன்வெஸ்டிகேட் போனோம், பிரைவேட் டிடெக்டிவ். அம்மா எல்லாம் போல்டா உட்காந்து குடும்ப பெண்ணு சொல்றாங்க, இப்படி எல்லாம் அந்த பையனுக்கும் அம்மாவுக்கும் இப்படி இருந்த உறவை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்லாம் நிறைய வருது. ஸோ நான் என்ன நினைச்சேன்னு கேட்டா, ஆத்தென்டிக்கா படிக்கிற காலத்திலேயே சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஹேவ்லாக் எல்லிஸ் இவங்கெல்லாம் படிச்சதுனால, சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய தியரி படிச்சதுனால அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்தது அந்த காலத்துல. படிச்சதுனால ஒரிஜினலா அது என்ன, அது எப்படி வரலாறு அது ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பிற்காலத்துல அது எப்படி அதை அடாப்ட் பண்றாங்க எல்லா நாடுகள்லயும், அதுக்கு என்ன தண்டனை இருக்கா இல்லையா, அது சட்டபூர்வமா அதை தடை செஞ்சிருக்காங்களா, டேபுன்னு இருக்காங்களா, பேன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி அது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லலாம். அதுக்கு பிறகு சினிமா துறையில இது மாதிரி கதைகளை எடுத்திருக்காங்களாங்கிறது பிற்காலத்துல நீங்க எபிசோட ரெகுலரா பார்த்தா வரும். இப்ப நம்ம இந்த இன்செஸ்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய தகாத உறவு, அது அவருடைய வரலாறு என்னங்கிறத நான் சொன்னோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சில பேர் இந்த ஈடிபஸ் அப்படிம்பாங்க, யூடிபஸ்பாங்க. அந்த ப்ரொனன்சியேஷன், கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் யூடிபஸ். ஆனா ஸ்பெல்லிங்கை பார்த்தீங்கன்னா குழப்பமா இருக்கும். OEDIPUS இருக்கும். ஓடிபஸ்மாங்க, யூடிபஸ்மாங்க. யூடிபஸ்ங்கிறது கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் நான் நெட்ல பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஈடிபஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரேக்க நாடு. அந்த கிரேக்க நாட்டுல இருந்த ஒரு மன்னன். அவனுக்கு என்ன வரலாறு சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னுடைய அப்பாவை கொன்னுட்டு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது வரலாறு. அதுல மேலோட்டமா பாத்தீங்கன்னா, அது எப்படி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு அருமையான உண்மையால் நடந்த, கிரீக்ல நடந்த அந்த கதை உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. ஆனா சோஃபோக்லிஸ் அப்படின்னு ஒருத்தர் பிற்காலத்துல அதை நாடகமா போட்டார். யூடிபஸ் போட்டு ஒரு மிகப்பெரிய பிரபலமாச்சு. கிட்டத்தட்ட அந்த சோஃபோக்லிஸ் அந்த நாடகம் எழுதும் போதே அது பாத்தீங்கன்னா 5வது செஞ்சுரி, 5ஆம் நூற்றாண்டுல நடந்த கதை. அது ஒரிஜினலா நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஆதாரங்கள் இருக்குங்கிறாங்க. அதைத்தான் அவர் எழுதினார் நாடகமாங்கிறாங்க. அதுல என்னன்னா, அந்த யூடிபஸ்ங்கிறவன் ஒரு மன்னனா இருந்தான். அவனுடைய மனைவியா இருந்தது ஜெகோஸ்டா அப்படிங்கக்கூடிய மனைவி. அவங்க ஒரு நாடுல மன்னராகவும் ராணியாவும் இருந்தாங்க. இந்த யூடிபஸ்க்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. அந்த நாட்டுக்கு மன்னனா இருந்தவன் தான் லூயிஸ் ஜெகோஸ்டா. இவங்க என்ன பண்ணாங்க, குழந்தை உருவானப்ப அந்த மன்னருக்கு, இந்த எப்பவும் அந்த காலத்துல இருந்து எல்லா இலக்கியங்கள்லயும் புராணங்கள்லயும் இது இருக்கு, இந்த குழந்தை எப்படி நல்ல குழந்தையா இருக்குமா இல்லையா, பிறந்தா நம்ம நாட்டுக்கு நல்லதா எனக்கு நல்லதான்னு அந்த காலத்துல அரண்மனை ஜோசியர்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாங்க, குழந்தை பிறந்தால் ஆபத்து, இது உன்னையே கொல்லும், நிச்சயமா உன்னை கொன்றும், அதுக்கப்புறம் இவன் நல்லவன் இல்லை, இந்த குழந்தைய விடாத, அது கொன்னது மட்டும் இல்லாம தன் தாயவே ஒரு புணரக்கூடிய ஒரு ஜாதகத்துல இந்த குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜோசியம் ஆர்வம்ங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிப்போச்சு. எப்படி இந்த குழந்தைய நம்ம உயிரோட வைக்கக்கூடாது, என்ன கொல்றது மட்டும் இல்ல தாயவே அவன் இது பண்ணிக்கிறாங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதை மனைவி கிட்ட சொல்லாமல், இந்த ஜெகோஸ்டாக்ட மனைவி கிட்ட சொல்லாம, குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைய காட்டுல கொண்டு போய் கொன்னுரு அப்படிங்கிறான். அவனுடைய பணியாளர்கள்ட்ட சொல்றான். ஒரு ஷெப்பர்ட்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த அவங்களுடைய அந்த அந்த இடத்துல ஒரு மவுண்டன்ல
ரொம்ப ஆடு கீடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல கொண்டு எப்படியாவது கொண்டுறதுக்கு இந்த பணியாள்கள் அவங்க ஒருத்தன் எடுத்துட்டு போறான் அந்த குழந்தைய. போகும்போது அவனுக்கு மனசு கேட்காம அந்த குழந்தைய அந்த ஆடு மேய்க்கிறவன்ட்ட கொடுத்துறான். அவன் என்ன பண்றான், அந்த குழந்தைய அவன் அங்க இருந்த ஒரு மன்னருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இன்னொரு மன்னர் ஒரு ராணிக்கு குழந்தை இல்லைன்னு அவங்க கிட்ட இந்த குழந்தைய கொண்டு போய் இப்படி நான் காட்டுக்குள்ள கண்டெடுத்த குழந்தை இதோட ஹிஸ்டரிய சொல்லாமல் இந்த குழந்தைய அவங்க வளர்க்குறாங்க. தன்னுடைய பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை வளர வளர அதுக்கும் தெரியாது தன்னுடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. பின்னால வரும்போது ஒரு ஸ்டேஜ்ல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஜாதகம் அவனுக்கே தெரிய வருது. கொஞ்சம் வயசுக்கு வரும்போது அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, தன் தந்தையை கொன்னு தாயை அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு தன்னுடைய இதுல இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அது வந்து அந்த அந்த ஜெக்கோஸ்டானுடைய பையங்கிறது தெரியலையே ஒழிய, ஜாதகத்துல எங்க போனாலும் அவனுக்கு அப்படி ஒரு ஒரு இது விதி இருக்குன்னு தெரிய வருது. இப்ப என்ன பண்றான், பயப்படுறான். நம்ம வந்து தாயை நம்ம கொன்றக்கூடாது. நம்ம அம்மா சாரி நம்ம தந்தையை கொன்றக்கூடாது. இவங்க அன்பா பாசமா இருக்காங்களேன்னு சொல்லி இந்த நாட்டை விட்டு போயிடுறான். அது வளர்ப்பு தாய் அப்படின்னு தெரியல. அம்மா அப்பான்னு நினைச்சுக்கிட்டு தன்னை பெத்தவங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நாடை விட்டு நம்ம தவறு பண்ணிடக்கூடாது. நமக்கு கூட ஒரு ஜாதகத்துல இருந்தா அந்த விதியை நம்ம மாத்தணும்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போற வழியில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 பாதை 4 பாதை மாதிரி சந்திக்கிற இடத்துல இவனுடைய ஒரிஜினல் ஃபாதர், அதாவது ஜெக்கோஸ்டா இவங்க அம்மாவனுடைய ஒரிஜினல் கணவர் லூயிஸ்ன்னு சொன்ன இல்லையா, அவர் என்ன பண்றாரு, அவரும் ஒரு அந்த நாட்டு தீப்ஸனுடைய நாட்டு மன்னரா இருக்கிறதுனால 2 பேருக்கு இடையில ஒரு கிராஸ் ஆகுது. அந்த ரோடு கிராஸ் ஆகுற இடத்துல ஒரு சண்டை வருது. யாரு முதல்ல போறதுன்னு, நான் முதல்ல போறதா நீ முதல்ல போறதா, அவங்களுக்குள்ள ஒரு சண்டையில தன்னுடைய அப்பான்னு தெரியாமலே யூடிபஸ் அவங்க அப்பாவை கொண்டுடுறான். அப்பான்னு தெரியாது, அவருக்கும் இவன் மகன் தெரியாது, கொண்டுடுறான். கொன்ன உடனே இப்ப அவனை என்ன பண்றாங்க, கொண்டுட்டு அவன் அப்படி போகும்போது அந்த தீப்ஸனுடைய எல்லையில கொண்டுடுறான். கொண்டு இந்த தீப்ஸ் நாட்டுக்குள்ள அவனால போக முடியல. அங்க அந்த ஸ்பிங்ஸ் இருக்கு. அந்த ஸ்பிங்ஸ் என்ன பண்ணுது, இவனை போக விட மாட்டேங்குது. அப்ப அது கேக்குது, நான் 2 ரிடில்ஸ் 2 புதிர் சொல்லுவேன், அந்த புதிருக்கு சரியான பதில் சொன்னா உன்னை உள்ள விடுவேன். அதுல என்னன்னா, அந்த ரிடில்ஸ் ரொம்ப அருமையான அந்த ரிடில்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு முதல்ல கேக்குது, முதல்ல கேட்டா ஒரு உயிரினம் அது முதல்ல 4 காலால தவழுது நடக்குது, அதுக்கப்புறம் இடையில 2 காலால நடக்குது, கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல அது 3 காலால நடக்குது. அப்படிப்பட்ட உயிரினம் எதுன்னு கேட்கறான். அவன் வந்து டக்குன்னு யோசிக்காம மத்தவங்க எல்லாம் தோத்து போய் அந்த ஸ்பிங்ஸால கொல்லப்பட்டவங்க. இவன் பட்டுன்னு என்ன சொல்றான், குழந்தை, மனிதன், ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறான். என்னன்னா, பிறந்த உடனே அந்த குழந்தை 4 கால் 2 கை 2 காலால கஷ்டப்பட்டு அது அப்படி கிரால் பண்ணுது. அப்ப 4 கால், இடையில 2 கால், ஒரு அடல்ட் ஆன உடனே 2 காலால நடக்கிறான். ஒரு ஏஜ் முதுமை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டிக்க வச்சுக்கிறான். 2 கால் போக அது ஒரு கால், அப்ப 3 காலால நடக்கிறான். அது மனிதன். உடனே முதல் கேள்வி இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாங்க. 2வது கேள்வி அப்படின்னு கேக்குது. 2வது கேள்வியில என்ன சொன்னது, அக்கா தங்கச்சி 2 பேரும் ஓன் சிஸ்டர்ஸ். அதுல அக்காவுக்கு தங்கச்சி பிறந்தா, தங்கச்சிக்கு அக்கா பிறந்தா, அப்படி எப்படி ஒரு யார் அது, என்னது அதுன்னு கேக்குது. ஒரே குழப்பமா இருக்கும். சாதாரணமா கேட்டு அக்காவுக்கு தங்கச்சி பிறந்தா, தங்கச்சிக்கு அக்கா பிறந்தான்னு அது என்ன ரிடில் அப்படின்ட்டு குழப்பமா இருக்கும். பட் அவன் பட்டுன்னு சொன்னான், சன் அண்ட் மூன் அப்படின்னா, சூரியன் சந்திரன். எப்படின்னா, சூரியன் வந்து பிறக்குது, அது ஒரு அக்கான்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அக்கா. அக்கா மறைஞ்ச உடனே தங்கச்சி பிறக்கிறா மூன் இரவுல, அதனால அக்காவுக்கு தங்கச்சி பிறக்கிறா. இப்ப மறுபடி பாத்தீங்கன்னா, இல்ல அக்கான்னு வச்சுக்கிட்டீங்க, சூரியனை வந்து தங்கச்சின்னு வச்சுக்கிறீங்க. தங்கச்சி வந்து யாருக்கு பிறக்கிறா, அக்காவுக்கு பிறக்கிறா. எந்த அக்காவுக்கு, அந்த சன் வந்து அப்படியே மங்கின உடனே மூன் வருது, அது அக்கா. இப்ப இவ பிறக்கிறா சூரியன். இது மாதிரி மாறி மாறி அக்கா தங்கச்சிக்கும் தங்கச்சி அக்காவுக்கும் பிறக்கக்கூடியது என்னன்னா மூன் அண்ட் சன். சன் அண்ட் மூன் ரெண்டுமே மாறி மாறி பிறக்குது. ஆனா ரெண்டும் ஒரே யூனிவர்ஸ்க்குள்ள ஒரு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்பிங்ஸுக்கு ஷாக் ஆகி போச்சு. இவன் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டான். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இதை அவனை மறுபடி போக விடாம தடுக்கும் போது, அது என்ன ஆக்சுவலா அந்த ஸ்பிங்ஸுடைய இலக்கணம் என்னன்னு கேட்டா, எனக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னா நான் சூசைட் பண்ணி செத்து போவேன், இந்த இந்த பள்ளத்தாக்குல விழுந்து செத்துருவேன், நீங்க ஊருக்குள்ள போலாங்கிறது ஒரு ஒரு அதனுடைய ஒரு
கண்டிஷன். அதான் அந்த போராட்டத்துல ஏதோ இந்த ஸ்பிங்ஸ் அவன் கொன்னுடுறான். அது வந்து இவனை மறுபடி போக விடாம தடுக்க, அதை தற்கொலை பண்றதுக்குள்ள இவனே அதை கொன்னுடுறான் அப்படின்னு. இப்போ மறுபடியும் அந்த கண்ட்ரிக்குள்ள போறான். அந்த நாட்டுக்குள்ள தீப்ஸ்ங்கிற அந்த நாட்டுக்குள்ள போறான். யாராலையும் போக முடியாத அந்த நாட்டுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் வழக்கப்படி அந்த மன்னன், அந்த நாட்டு தீப்ஸினுடைய மன்னனை யார் கொன்னாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த ராணி நிரந்தரமா இருப்பா. அதை கொன்ன ஒருத்தன் மாவீரன். ஏன்னா அவன் உள்ள வந்து இந்த ஸ்பிங்ஸ், நம்ம அந்த மன்னனையும் கொண்டுட்டு அந்த ஸ்பிங்ஸை மீறி அந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு அவன் தான் ஹீரோ, அவன் தான் கரெக்ட், அவன் தான் அடுத்த கிங்கா வரணும் அப்படிங்கிறதுனால அவன் தன்னுடைய மகன் அப்படின்னே தெரியாமல், தான் கொன்னது தன் தந்தைன்னே தெரியாமல் அந்த ராணி ஜெக்கோஸ்ட்ராவை இந்த யூடிபஸ்ங்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். தாய் மகன், உண்மையிலேயே பயாலஜிக்கலா தாய் மகன். கல்யாணம் பண்ண உடனே அந்த ஊர்ல மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன ஆனா அந்த மன்னன் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மன்னன் எங்க 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 எங்கன்னு கேக்குறாங்க. அது தெரியல இவனுக்கு. அந்த மன்னன் தான் இந்த நாட்டு மன்னன் அவனுக்கு தெரியாது. அதனால அந்த மன்னன் என்ன போறான், என்ன இருந்தாலும் அவன் வெளியில எங்க போய் போர்ல மாண்டுட்டானா அல்லது அவங்க திரும்பவே வரலங்கிறதுனால இவனை தன்னுடைய மகனையே கணவனா ஏத்துக்கிட்டான் ஜெகோஸ்டா. குழந்தையெல்லாம் பெருது. ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு என்ன, இந்த அந்த கண்ட்ரியில அந்த இவங்க அந்த இந்த தீப்ஸ்ங்கிற அந்த நகரத்துல ஒரு பயங்கரமான காய்ச்சல் ஒண்ணு வருது. ஒரு ஃபீவர், மலேரியா ஃபீவர். இந்த மாதிரி அந்த காலத்துல மிக பிரபலமா இருந்த 4th செஞ்சுரி 5th செஞ்சுரியில இருந்த ஒரு பிளேக் மாதிரி ஒரு நோய். அந்த நோய் மக்களை தாக்கும்போது இதுல இருந்து காப்பாற்றணும் மக்களை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப அங்க சொல்றாங்க, இந்த மன்னனை, எங்களுக்கு ஏற்கனவே இருந்த மன்னனை, இந்த லூயிஸ கொன்னது யாரு, அந்த மர்டரர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சால்தான் எங்கள் மக்களுடைய இந்த இது போகும். நீ என்னதான் ஸ்பிங்ஸ மீறி உள்ள வந்திருந்தாலும் கூட நாங்க உங்க ஆட்சியில எல்லா மக்களும் சாகுறாங்களேன்னு நான் இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த யூடிபஸ் போறான். போற இடத்துல அதை விசாரிச்சு அப்படி இப்படி போகும்போது ஒரு ஷெப்பர்டை மீட் பண்றான். பேசும்போது அவனுக்கு தெரிய வருது, இது வந்து தான் கொன்னது, இந்த ஊருக்கு வர்ற வழியில கொன்னது தன் தந்தைய, பயாலஜிக்கல் ஃபாதரை தான் கொண்டு இருக்கும் இந்த நாட்டு மன்னனை அப்படின்னு தெரிய வருது. அதுக்குள்ள இந்த விஷயம் பரவி அது அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த ஷெப்பர்ட் மூலம் யார் மூலமோ அந்த நாட்டுக்கும் அந்த செய்தி பரவுறதுக்கு முன்னாலேயே அந்த ராணிக்கு தெரிஞ்சு, ஜெகோஸ்டா 2 3 பிள்ளைய பெற்றுறா. அந்த ராணிக்கு தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம கணவனை நம்ம இவன் கொண்டுட்டான், கொண்டது யாருன்னா அந்த மகன், அந்த மகனையே நம்ம கணவனை ஏத்துக்கிட்டு அவனோட வாழ்ந்து பிள்ளைய பெற்றுட்டோம். இப்ப அந்த அந்த ப்ராஃபஸி, அந்த ஜாதகம் உண்மையாயிடுச்சு. தான் பெரிய ஆளா வர்றதுக்குள்ள இந்த பிள்ளைய விட்டுறாதீங்க, இவனை கொன்னுருவான், இவன் அப்பாவே கொன்னுருவான், அம்மாவே கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு ஒரு இது இருந்தது. அந்த அந்த ஜோசியர் சொன்னது அது நடக்கக்கூடாதுன்னு தானே நம்ம அந்த காட்டுக்குள்ள அந்த பையனை கொண்டு போய் அவனை என்ன மாதிரி பண்ணிடுங்க அந்த மண்ணை அனுப்புனான். அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சா அவன் மறுபடியும் உயிரோட வந்து வேறொரு நாட்டுல இருந்து இங்க வந்து தன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னையே புணர்ந்து தனக்கு கணவனா இருந்து ஒரு பிள்ளையும் பெத்துக்கிட்டமே அப்படிங்கிற அந்த வேதனையில அந்த தாய் தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப அங்க அவனும் தெரிஞ்ச மகன் அந்த அரண்மனைக்குள்ள ஓடி வரும்போது தாயை தேடினா அவ தற்கொலை பண்ணி செத்துருக்கான். ஏன்னா அவளுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஐயோ நம்ம இப்படி சொந்த தாயவே கல்யாணம் பண்ணி அவளுக்கு கணவனா வாழ்ந்துட்டமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ்ல ஒரு அந்த காலத்துல இருந்த ஏதோ ஒரு ஊசி, குத்தூசின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீட்டமான ஒரு ஆயுதத்தை எடுத்து 2 கண்ணை குத்தி செத்து போறான். லிட்ரலியில அது லிட்ரேச்சர்ல அது ஒரு பெரிய இதா ஒரு வரலாறா இருந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. சோ இதுல இருந்துதான் அந்த வேர்டு ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு உருவாகுது. இப்ப இந்த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸினுடைய ஆரிஜின் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்த எபிசோட்ல இது வந்து நம்மளுடைய இந்திய வரலாறுல இருக்கா, வேற மதங்கள்ல இருக்கா, புராணங்கள்ல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னால வர்ற எபிசோட்ல இந்த மாதிரி கதைகள் இந்திய திரையுலகில வந்திருக்கா, அதுல யாரெல்லாம் நடிச்சா, என்னத்தினால அதை பேன் பண்ணாங்களா இல்லையாங்கிறத வரக்கூடிய நிறைய எபிசோட்ல பார்ப்போம். நீங்க தொடர்ந்து இதை பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத பல விஷயங்கள் தெரியும். இது வந்து எந்த விதமான ஆபாசமோ அல்லது ஒரு ஒரு உங்களுக்கு தவறான ஒரு ஒரு உதாரணமாவோ அல்லது உங்களை மிஸ்லீட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அல்ல. இது ஒரிஜினல் ஹிஸ்டரியில இருக்கு. ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும், அல்லது ஆங்கில இலக்கியங்கள் படிச்சவங்களுக்கு தெரியும், அல்லது இந்த இதெல்லாம் இது நல்லா தெரியும். இது சைக்காலஜில இருக்கு, சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்றோம். அந்த சைக்கியாட்ரிஸ்ட்னா உளவியல், அந்த உளவியல் சார்ந்தவர்களுக்கு எல்லாம் இது நிச்சயமா தெரிஞ்சிருக்க முடியும். இது மேலோட்டமா இதை ஒரு ஆபாசத்துக்காக உங்களை அதிகம் பேர் பார்க்கணுங்கிற நோக்கத்துல குறுக்கு வழியில நான் சொல்லல.
ஆதாரபூர்வமா இதை படிச்சுட்டு ஹிஸ்டரி படிச்சுட்டு அவங்க போட்டோவோட இல்லஸ்ட்ரேஷனோட அதை சொல்றேன். அடுத்த எபிசோட்ல இதனுடைய தொடர்ச்சியா அடுத்து என்ன வேற புராணங்கள் இது மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். Hello, newcomers. Newcomers, do you want to become a successful filmmaker? Watch the DMA channel. Watch the DMA channel. Senior writer Dina Carr is teaching and coaching perfect screenplay for movies. Don't miss this opportunity, guys. Watch, watch, and reach the heights of your goal. This lesson will be your passion wall.